नमस्ते। प्रवीण उत्तरादल पठित प्राचीन कथ्य चयनिका के आधार पर कवि की काव्यकत विशेषताओं का परिचय दीजिए. கவிங்க இந்த கத்திய சைனிக்காவிலிருந்து நம்ம பாட புத்தகத்தில் உள்ள இந்த பத்திய சைனிக்காவில் அதை பேஸ் ஆதாரமாக வச்சு கவிஞருடைய கவி திறமையோட ஸ்பெஷலைசேஷன் விசேஷத்தாவை பரிச்சய தீஜியே அதை கொஞ்சம் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சூர்தாஸ் அவர்கள். அதை பற்றி பார்க்கலாம். சூர்தாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவரோடது பார்க்கலாம். பிரஸ்தாவனா सूर सूर तुलसी सासी उड़गन केशवदास अब है कवि कतियोद सम जहाँ तहाँ கரிகின் பிரகாஷ். என்னென்னா சூர் அப்படின்னா சூர்தாஸ் சன்னுக்கு ஈக்குவலாகவும் துளசிதாஸ் அவர்கள் மூன் மாதிரி. சூர்தாஸோட பாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னா சன் மாதிரி இப்படியே பிரகாசமாக பிரைட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிதாஸ்னால் மூன் மாதிரி அப்படியே சில்லுன்னு அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடுகன் கேசவதாஸ் அவர்கள் ஸ்டார் மாதிரி அங்கங்கே அவரோட கருத்துக்கள் மின்னும் ட்விங்கிள் ஆகும் அப்படின்னு. அப்கே கவி இப்போ இருக்க கவிஞர்கள் எல்லாம் கத்தியோது சம் அப்படின்னா ஜுகுன்ஸ்கே சம்மான். ஜுகுன்னா அந்த நம்ம லைட்டு பூச்சின்னு சொல்லுவோம், அது மாதிரி அப்படியே டல்லாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றல இருக்காங்க அவங்களும் அங்கங்கே லைட் அடிப்பாங்க. ஆனால் லைட் ஜுகுனுக்கே சம்மான் லைட் பூச்சி மாதிரி. ஜஹா தஹா கரிகின்னு பிரகாஷ். இந்த உலகம் எப்போ வரைக்கும் இருக்குமோ அப்போ வரைக்கும் இந்த ஆத்தருங்க எல்லாமே சூர்தாஸ், துளசிதாஸ், கேசவதாஸ், கபீர்தாஸ், சபி எல்லா கவிஞர்களும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் அவங்க வேலையை அந்தந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்தந்த கவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது சூர்தாஸ் அப்படிங்கிறனால அவருடைய ஸ்பெஷலை பற்றி ஒரு லைன் சொல்லணும் இல்லையா, அதுக்கு சொல்கிறாங்க. ஏ தோகா ஹிந்தி மே பிரசித்த ஹே. இந்த தோகை ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸானது. सूरदास की कविताओं में सूर्य का तेज है. சூர்தாஸுடைய கவிதையில் சூரியனுடைய தேஜ்னா பிரகாசம், சூரியனுடைய அந்த லைட்டிங், அந்த ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி सूरदास. சூர்தாஸ் ஸ்ரீ கிருஷ்ணக்கே அந்நிய பக்தி தே. அவர் சூர்தாஸ் அவர்கள் கிருஷ்ணனுடைய அந்நியனா ஒரு அளவு கடந்த பக்தி வச்சுருந்தார். உன்கே பதோமே, அவருடைய பதோனா பதிவுகள் பாடல்களில் பக்திக்கா பிரவாகதா பக்தியோட தாக்கம் நிறையா இருந்துச்சு. உன்ஹோனே மாத்திர பக்தி கோ அப்பனே கவிதாமே ஸ்தான் தியா. ஒன்லி அவர் உன்ஹோனேனா இந்த இடத்துல சூர்தாஸ் அவர்கள் மாத்திர பக்திக்கோ ஒன்லி பக்தியை மட்டும் அவருடைய அப்பனி கவிதா அவருடைய கவிதைகளில் இடம்பெற வச்சுருந்தார். इसलिए सूरदास को पुष्टि मार्ग के अष्टचाप के कवियों में प्रमुख स्थान दिया जाता है. புஷ்டி மார்க் அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்ட பாதை. அவங்கெல்லாம் ஓகே உறுதினா ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதில் அஷ்டச்சாப்கே உறுதிப்படுத்தப்பட்டனா இன்னொன்று கூட சொல்ல நமக்கு ப்ரூஃப் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த காலத்தில் எழுதுனதில் ப்ரூஃப் உள்ள கவிஞர்கள்னு கூட சொல்லலாம். அதில் அஷ்டச்சாப்பு கவிஞர்கள்னு சொல்கிறாங்க. 8 கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அதில் முதல் இடத்துல சூர்தாஸ் அவர்கள் இருந்திருக்காங்க. வே பக்தி மே காத்தே ஹே. அவர் பக்தியில் பாடுறாரு. சரண கமல் பந்தோ ஹரி चरण कमल बंदो हरिराय जाके कृपा पंकु गिरी लम्है अंडे को सब कुछ दर्शाई बहिरो सुनई मुख पुनी बोलई रंग चलै सीर छत्र बरसाई. चरण कमल बंदो हरिराय. சரண் கமல்னா கடவுளுடைய காலடியை படிஞ்சவங்களுக்கு, கால் பாதங்களை கடவுளோட அருள் கிடைச்சவங்களுக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு காலடியை தொட்டவங்களுக்கு அவங்களோட கடவுளுடைய அருள் கிடைச்சவங்களுக்கு ஜாகி கிருப்பா
புங்கு கிரி லம்ஹை கால்க்கு புன்கு அப்படின்னா கால் ஊனமுற்றவர்கள்னு அர்த்தமா. அவங்களுக்கு கிரி லம்ஹை பெரிய மலையை அவங்க மலையை கூட ஏறிடுவாங்க. ஒரு உடல் ஊனமற்ற கால் இல்லாதவங்க மலையை கூட ஏறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அண்டேக்கோ சப்குச் தர்சாயி கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாத்தையும் காட்சி கொடுத்தாய். பஹிரோ சுனை நல்லா காது கேட்காதவங்களுக்கு சுனைனா கேட்க வச்ச. முகு புனி போலை வாய் பேச முடியாதவங்கள பேச வச்சிங்க. ரங்கு சலை சீர் சத்ரு தராயி ரங்குனா பூவரம் பூவர் ஏழைகளுக்கு கூட ராஜா மாதிரியான வாழ்க்கை தரது. ஏழைகளுக்கு கூட ராஜா மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும். எப்போனா கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சா, கடவுளுடைய கமல பாதங்களை நீங்கள் பணிஞ்சிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு சகுனுக்கா சமர்த்தன் மத்தலப் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சமர்த்தன்னா ஆதரவாக, அவங்களுக்கு ஆதரவாக சொல்கிறது. ராம் பக்த் கவியோனே நிருகுன்கா கண்டன் கியா ஹே. ராமபக்த கவிஞர்கள் வந்து நிருகுன்னா கடவுள் இல்லை, உருவம் இல்லை, கலர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்க வந்து நிருகுன்கா கண்டன நகிக்கியா, அவங்க வந்து கண்டன்னா எதுக்கும் எகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. மகர் கிருஷ்ண பக்த கவி நிருகுன்கா கண்டன் கியா கர்த்தே தே. ஆனால் கிருஷ்ண பக்தி கவிஞர்கள் வந்து நிருகுணை வந்து அவங்க வந்து கண்டன் கியா கர்த்தே தே, அதை வந்து அவங்க எதிர்ப்பாங்க. அதை பற்றி அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சூர்தாஸ்கே பிரம்மர் கீத் மே யஹி ஹே. இது வந்து நமக்கு ப்ரூஃப் இருக்குது. சூர்தாஸுடைய பிரம்மர் கீத்தில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரே எழுதியிருக்காராம். ஸ்ரீ கிருஷ்ண கா मित्र उद्धव गोपिकाओं को ज्ञान को भगवान मानने का उपदेश देता है. உத்தவ் வந்து கோபிகான்னா கிருஷ்ணனுடைய தோழிகள், அந்த கோகுலத்தில் வாழ்கிற பெண்கள், அவங்கக்கிட்ட ஞானுக்கோ அறிவு தான், ஞானுன்னா என்ன, அறிவு தான் பகவான், அறிவை வந்து நீங்கள் பகவான்னு நினைங்க அப்படின்னு சொல்லி உபதேஷ் தேத்தாகே, அவர் வந்து அட்வைஸ் கொடுக்க அங்கே வர்றாரு. அப்போ உஸ்பர் கோபிகாயே உத்தவ் சே பூச்சித்தி ஹே. அந்த டைமில் கோபிகாயே வந்து உத்தவ் கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க. கீழே இந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 வரியில் இருக்கிறதா இப்போ இங்கே இருக்க மீனிங். இப்போயே இதை நல்லா பார்த்துக்குங்க, நான் இந்த லைனில் இருக்கல மீனிங் சொல்ல மாட்டேன். உஸ்பர் கோபிகாயே உத்தவ் சே பூச்சித்தே ஹே. கோபிகாயை வந்து உத்தவ் கிட்ட கேட்குறாங்க, ஹே உத்தவ் நிருகுண பகவான் கஹா ரஹத்தா ஹே. நிருகுண் பகவான் வந்து எங்கே இருக்காங்க? உஸ்கே மாதா பிதா கோன் ஹே, அவங்க அம்மா அப்பா யார்? உஸ்கா வேஸ் கியா ஹே, அவங்க எப்படி இருப்பாங்க? உசே கிஸ் விஷயமே ருச்சி ஹே, அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு கோபிகைகள்லாம் வந்துட்டு கோபிகா வந்து உத்தவுக்கிட்ட கேட்குறாங்க. உத்தவுங்கிறது வந்து நிருகுணை வந்து ஞான அறிவை மட்டும் கடவுளாக நினைக்கிறவர். நிருகுண் கோன் தேஸ் கோவாசி, அந்த நிருகுண் அறிவுன்னு சொல்கிறீங்களா, அவங்க எந்த தேசத்தில் எங்கே வாழ்கிறவங்க அப்படிங்கிறாங்க. மதுக்கர் அப்படின்னா உத்தவ் அப்படிங்கிறாங்க. உத்தவ் ஹன்சி சம்ஜாயே, எங்களுக்கு நல்லா கோவப்படாமல் சாந்தமாக சொல்லுங்கள். ஹோஹே சௌஹே சௌதை துஜ்தி சாஞ்ச் அப்படின்னா வச்சன் சே கஹோ, ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உண்மையாக கரெக்டாக சொல்லணும். நான் ஹசி, நாங்கள் ஆனால் சிரிக்க மாட்டோம், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். கோஹை ஜனக், யார் அம்மா யார் அப்பா? கஹியத்து கோ நாரி கோ தாசி அப்படின்னு சொல்கிறாங்க. பால் லீலா வர்ணன்னா சின்ன வயசை வந்து கண்ணனை வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வர்ணிக்கிறது. கிருஷ்ண பக்த் கவி ஸ்வாந்த் சுகாய் கீத் ரச்தே ஹே அப்படின்னா, அவர் கிருஷ்ண பக்தி கவிஞர் வந்து சுவாமி காரியங்களை மட்டும்தான் பாடல்களாக பாடுவாங்க. சூர்தாஸ் அவர்கள் வந்து கிருஷ்ணக்கே பச்பன் கே பாரேமே கல்பனா கரிக்கே, சூர்தாஸ் அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தை வந்து கற்பனை பண்ணி கல்பனா கரிக்கே प्रसन्न हो जाता है, அதில் ஹாப்பி அடைவார். और अपनी कल्पना को गीतों में गाकर
சந்துஷ்டு ஹோத்தே ஹே, அவருடைய கற்பனையை வந்து பாடல்களாக பாடி அதில் திருப்தி அடைஞ்சுக்குவாராம். பாலலீலா வர்ணனுமே, பாலலீலா வர்ணனில் இப்போ இந்த அடுத்து வர போயமுக்கு இங்கே அர்த்தம் இப்போ சொல்கிறாங்க. அங்கே 4 லைன் போயம் வரப்போகுது, அதுக்கு இப்போ அர்த்தத்தை சொல்கிறாங்க. பாலலீலா வர்ணன்மே சூர்தாஸ் மாஹிர்தே, மாஹிர்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். குழந்தையை வர்ணிக்கிறதுல, குழந்தை கிருஷ்ணனை வர்ணிக்கிறதுல சூர்தாஸ் அவர்கள் வந்து ரொம்பவும் மாஹிர்னா புகழ் பெற்றவர். பாலகிருஷ்ணன் அப்படி மாதா சே கேத்தே ஹே கி, கிருஷ்ணன் வந்து குழந்தை கிருஷ்ணன் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஹேமா படா பாய் பல்ராம், பெரிய அண்ணா பல்ராம் வந்து கேத்தா ஹே கி சொல்கிறாரு, மாதா யசோதரா கோரி ஹே, அம்மா யசோதரா ரொம்ப கலராக இருக்காங்க, கோரி ஹே. பிதா நந்த் பி கோரே ஹே, அப்பா நந்தனும் கோரே கலராக இருக்காரு. மகர் தும் கியூ காலே, ஆனால் நீ மட்டும் கருப்பாக இருக்க காலே அப்படின்னு அண்ணா வந்து பல்ராம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோ ஏ இஸ்லியே கி தும் இஸ் கருமே நகி ஜன்மே, ஏன் தெரியுமா நீ இந்த எங்கள் வீட்டில் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். தும்கோ கரிதா கயா ஹே, உன்னை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இஸ்பர் மாதா யசோதரா கஹத்தி ஹே, அதுக்கு வந்து இப்படி கிருஷ்ணன் வந்து சொல்கிறான், பல்ராம் அண்ணா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மாதா யசோதரா கஹத்தி ஹே கி ஹே கிருஷ்ண தும் மேரே புத்ரு ஹோ, நீ என்னோட பையன். ஆறுமே துமாரி மாதா ஹூ, நான் உன்னுடைய அம்மா. ஏ பிரசங்க அத்புத் ஹே, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. மோசோ கரத்து மௌலுக்கோ லின்ஹோ, அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. தும் ஜஸ்மதி ஜப் ஜாவை, நீங்கள் எனக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். மற்ற அண்ணா வந்து அங்கே இருக்க பசங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு என்னை இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரை தான் அடிக்க மாட்டேங்கிறீங்க, என்னை மட்டும் எப்போவுமே அடிச்சிட்ருக்கீங்க, எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. புனி புனி கெகத்து கோன் ஹே மாதா, எல்லாத்துக்கிட்டேயும் புனி புனினா ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, யார் என்னோட அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா யார் என்னோட அம்மா. கோஹே தேரே தாத், யார் என்னுடைய அப்பா. கோரே நந்து யசோதரா கோரி தும் கத் ஷியாமல் காத்து, ஆனால் என்னோட யசோதராவும் வந்து கோரே நந்தும் கோரேவாக இருக்கார், நந்தனும் கோரேவாக இருக்கார், யசோதராவும் கோரியாக இருக்காங்க, நீ மட்டும் ஷியாமலாக இருக்கிற அப்படின்னா அண்ணா பல்ராம் வந்து அவனோட தோழன்கிட்ட சொல்லி என்னை சிரித்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்கம்மான்னு கண்ணன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. வியோகு சிங்கார், வியோகுனா விறகு, வேதனையான சிங்கார். सूरदास का ब्रह्मर गीत का வியோக சிங்கார் பிரதான் ரச்சனா ஹே. சூர்தாஸுடைய பிரம்மர் கீத்தில் வந்து அவர் எழுதின அந்த பிரம்மர் கீத்தில் வியோக சிங்கார் பிரதான ரச்சனா ஹே. வியோக சிங்கார் வந்து முதன்மையாக வச்சு எழுதியிருக்கார். இன்மே விரகு கி समस्त दशाओं का சஜீவ் உத்காட்டன் கியா கயா ஹே. இதில் வந்து விறகுனா வேதனையோட சமஸ்த தசாவும் அதில் விறகு கம்ப்ளீட்டான அந்த சுச்சுவேஷனை வந்து சஜீவ் அழகாக வர்ணித்து உத்காட்டன் இதில் வந்து ஒரு திறப்பு விழா மாதிரி இதில் வந்து அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. आचार्य शुक्ल ने लिखा है कि ना जाने ऐसी कितने प्रकार की मानसिक दशाएं मिलेंगे. அவர் ஆச்சாரிய சுக்கல்ஜியும் சொல்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா கி நான் ஜானே நமக்கே தெரியல எவ்வளவு கித்தனே பிரகார்கி எவ்வளவு டைப்பில் மானசிக் தசாயே மனநிலைகள் வந்து மிலேகி கிடச்சிருக்கு. ஜிஸ்மே நாமகரன் அப்தக் நகி ஹுவா ஹே. அதை வந்து இன்னமும் நாமகரன் அதை வந்து சொல்லவே இல்லை, சொல்லாதது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். कृष्ण के वियोग में गोपिकाएं मधुवन से कहते हैं कि तुम कृष्ण के वियोग में भी कैसे हरे भरे रहते हो. கிருஷ்ணனோட வியோகனா அவரோட துன்பத்தால் கோபிகைகள்னா கோகுலத்தில் வாழ்கிற பெண்கள் மதுவன்னா அந்த கார்டன் அதுங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க कहती तुम कृष्ण के वियोग में கிருஷ்ணன் இல்லாத டைமில் கூட கைசே ஹரே பரே ரஹத்தே ஹோ நீ எப்படி பச்சை பசுமையாக காட்சி அளிக்கிற அப்படின்னு கார்டனை பார்த்து தோட்டத்தை பார்த்து கிருஷ்ணனுடைய தோட்டத்தை பார்த்து கேட்குறாங்க. தும் கியூ
ஜல்கர் பசும் நகி ஹுயே, நீ ஏன் எரிஞ்சு சாம்பலாக போகலை அப்படிங்கிறாங்க. தும்கோ கிசி பி பிரகார் கி லாஜ் நகி ஹே, உனக்கு எந்த டைப்லேயும் வெக்கமே இல்லையா? தும் கோப்லே துவாரா அப்னா யௌவன் दर्शाकर हमें लज्जित करती हो. கோப்லேனா பட்ஸ் மொட்டுக்களால் நல்லா வந்து யௌவன் ஒரு யூத் ஒரு இளமையான தரிசனத்தை கொடுத்து எங்களை நீ ரொம்ப வேதனைப்படுத்துகிற, மத்தலப் சேம் வெக்கப்பட இது பண்ண வைக்கிற. கிருஷ்ணன் இல்லாத டைமில் உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறான். வன்னுக்கே சாரே பசு பக்ஷி अपने விவகாரோं से விறகு வேதனா கோ படா ரகே. இந்த வனத்தில் இருக்க அத்தனை பசுக்களும் பக்ஷி அனிமலும் பேர்டும் அவங்கவுங்க செயலால் விறகு வேதனா அவங்க வேதனையால் வந்து படா ரகே அவங்க வேதனையை ரொம்ப நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹே மதுவன், ஒரு தோட்டமே, யஹாசே ஹட்டாக்கர், நீ இங்கேருந்து தயவு செய்து தூர போயிடு. கஹி ஆர் சலே ஜாவோ, இங்கேருந்து நீ வேறு பக்கம் போய் பூத்து குலுங்கு. ஏகு பிரசங்கு ஆறு பிரஸ்தாவு, இந்த பிரசங்குனா இந்த விஷயம், பிரஸ்தாவுனா இந்த கோஷிஷ் இந்த முயற்சி, சச்சுமுச்சு சமஸ்பர்ஷ சச்சுமுச்சு மர்மஸ்பர்சி, மர்மபர்சினா ஒரு டச்சிங், நமக்கு வந்து ஒரு ஒரு தொடுதல் மாதிரி ஒரு ஃபீலிங் ஊட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கலாபக்ஷ், जयदेव की मीठी वाणी काल की कठोरता से तब गई थी. ஜெயதேவோட அந்த மீட்டி வாணி ஸ்வீட்டான வாய்ஸ் வந்து கால்கி கட்டோர்த்தானா காலப்போக்கில் வந்து அது தபுகைனா அமுங்கி போயிடுச்சு. வகி அவசர் பாக்கர், ஆனால் அது கரெக்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் பார்த்து பாக்கர் விரிஜ் பாஷாவில் விரிஜ்மே सूर के கோகில் கண்டு சே பிரகட் ஹுவா ஹே. ஜெய்தேவோட அந்த மீட்டி வாய்ஸு காலப்போக்கில் அமுங்கி கிடந்தாலும் அது அந்த கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து நம்ம விரிஜ் பாஷை மூலம் சூர்தாஸுடைய அந்த கோகில் கண்டு அவருடைய அந்த குயில் மாதிரி உள்ள அந்த குரல் வழியாக நமக்கு வந்து பிரகட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சூர்தாஸ்னே முகாவரே கா சுந்தர் பிரயோகு கியா, அவர் வந்து நல்ல ஏடிஎம்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. உன்கி பாஷா விரிஜ் கி சல்டி போலி ஹே, அவரோட மொழிகள் வந்து விரிஜ் பாஷாவில் கொடுத்துருக்காங்க. உன்கே காவியமே அலங்காரோं का பிரஸ்புட்டன் சுபாவிக் டங்கு சே ஹுவா ஹே, அலங்காரம் வந்து ரொம்ப அழகுப்பட நேச்சுரலாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. காம குரோதுக்கோ பஹிரி சோல்னா கண்டு விஷயக்கி மால், அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா காம குரோது இதெல்லாம் வந்துட்டு தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட கடவுள் அதெல்லாம் எடுத்துட்டாலே கடவுள் தன்னால் வந்து பிரகாசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. மகா மோகுக்கே நுபூர் பாஜத் நிந்தா ஷப்து ரசால் சரண் கமல் பாந்தை ஹரிராய், சமல் கரல் சாந்தை பரிராய், சரண் கமல் பாந்தோ ஹரிராய். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான அன்பு, மகாமோகு அதிகமான அன்பு, புனர் அதிகமான அன்பு, நிபூர் பாஜத் மகாமோகுக்கே நிபூர் பாஜத். மகாமோகுனா நிறைய அன்பு வச்சிருக்கும்போது நிபூர் பாஜத் நம்ம மனது வந்து ஜல் ஜல்னு கொலுசு போட்டிருக்க மாதிரி சத்தமிடும். நிந்தா சப்த சரளதா, அப்போ அந்த டைமில் நம்மளை யாராச்சும் நிந்தா பண்ணினா கூட திட்டுனா கூட அது ரொம்ப சரளத்தா இனிமையாக இருக்கும். அதிகமாக நம்ம அன்பில் இருக்கும் பொழுது நம்ம மனது கொலுசில் அப்படியே ஜலன்னு கொலுசு போட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ யார் என்ன கடுமையான வார்த்தைகள் திட்டினாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரண கமல் பாந்தோ ஹரிராய், அது எப்படின்னா நீ கடவுளுடைய பாத கமலங்களை பணியும் போது அதை நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரண் அந்த அலங்காரில் பார்க்கலாம். மேரோ மண்ணு அனந்து கஹா சுக்கு பாவை, என்னோட மனம் வந்து எல்லையற்ற
சுகத்தை பெற முடியலை. மேரோ மண் அனந்த் கஹா சுக்கு பாவை ஜைசே உடி ஜஹாஜ் கௌ பஞ்சி ஃபிர் ஜஹாஜ் பை ஆவை. நடுக்கடலில் போய்கிட்டு இருக்க கப்பல்லேருந்து பறவை வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து அப்பப்போ வந்து அதில் உட்காரும். திரும்ப அது பறந்து போய் கரைக்கு போகலான்னா அது நடுக்கடலில் போகும்போது பல மாதங்களாகும், மாதங்களாகும். அந்த டைமில் அது ரொம்ப டயர்டாயிடும். அப்போ வந்து கப்பலுக்கு வரும், திரும்ப கரைக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. ஜெய்சே உடி ஜகாஜுக்கோ பஞ்சி, கப்பல்லேருந்து பறந்த பறவை ஃபிர் ஜகாஜுமே ஆவை, அதுக்கப்புறம் வந்து திரும்ப கப்பல்லையே உட்காந்துக்கும். ஏன்னா தரையே அங்கே அது கண்ணுக்கு கிடைக்காது. அது மாதிரி சொல்கிறாங்க. மேரே மண், அது மாதிரி உன்னோட மனது சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னா கரையை சென்றடையும் பொழுது தான் அந்த பறவைக்கு வந்து சந்தோஷம். அங்கே மரங்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், போய் அது சந்தோஷம். உன் மனது எப்போ உனக்கு சந்தோஷம் அடையும்னா கடவுள் அப்படிங்கிற அந்த கிருப்பை உனக்கு கிடைச்சா மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அனுப்பிரயாஸ். மினி மிருக்ஜ் கோட்டி கலா காஞ்சி தேல் ஆறு தாத்தோ ஜல் தேகத்து. இது என்னோடய ஜி சொன்னாங்க, கொஞ்சம் பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வேறு வழி இல்லை, நான் அப்படியே மீனிங் மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபிஷ், மீனுன்னா ஃபிஷ்ஷு, மிருகச் அப்படின்னா மானுன்னு சொல்கிறாங்க. கோட்டி உயிரினங்கள், கோடிக்கணக்கான உயிரினங்களை ஒன்றை விளைவிப்பவன் கடவுள், கடவுளுக்கு. தேல் ஆறு தலோ ஜல் தேக்கத்து, எண்ணெயும் கொதிநீரும், மத்தலப் கொதிநீர் போல் அந்த மாதிரி. இது இன்னும் பாதியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. सुनत मौन ख्वाई रहियो டிக்கியோசோ சூர் சப் மத் நாசி. என்னன்னு சொல்கிறேன்னா, நல்ல விஷயத்தை சொன்னாலும் நல்ல விஷயத்தை நம்ம சொன்னாலும் அதை கேட்காம மௌனமாக இருப்பாங்க வஞ்சகன். மத்தலப் வஞ்சகன், பேட்மேன், அவங்கெல்லாம் நம்ம எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் அது அவங்க காதில் விழுகாத மாதிரியே இருப்பாங்க. அது எப்படின்னா, கடவுள் பக்தி இல்லாதவர்கள் எப்படின்னா மூச்சு விட தகுதியற்றவர்கள் அப்படின்னு. உயிர் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அந்த மற்றவங்க அத்தனை பேரும் கடவுள் பக்தி இல்லை. அது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்காதவங்களும் அந்த மாதிரி உயிர் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. லைக் திஸ் அந்த மாதிரி வருது. उपसंसार. सचमुच सूरदास हिंदी साहित्य जगत के सूरज है. ரியலில் சொல்லணுன்னா சூர்தாஸ் வந்து ஹிந்தி சாகித்ய உலகத்தில் சூரியன் மாதிரி, सूरज है. उनके बारे में कुछ कहना सूरज को दिया दिखाने की सम्मान है. சூர்தாஸை பற்றி ஏதாச்சும் நம்ம சொல்லணுன்னா சூரியனுக்கே சின்னதாக தியானா விளக்கு காட்டுற மாதிரி. சூரியன் அவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க, சின்ன கொண்டு விளக்கை கொண்டு போய் நீ எனக்கு போட்டியாக வரியா, இந்த மாதிரி என்னோட விளக்கு தான் அப்படின்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். आठ वीणाएं श्री कृष्णा की प्रेम लीला का कीर्तन करने उठी. 8 வீணைகள் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்கிறதுக்காக, பிரேம் லீலைகளை சொல்கிறதுக்காக அந்த வாசித்தாங்க. 8 வீணைகள்லேருந்து சவுண்டு வந்துச்சு. ஊட்டி உண்மை சப்சே ஊஞ்சி, அத்தனை வீணைகள்லையும் அதில் ரொம்ப ஊஞ்சி உயரமான சுருளி, மென்மையான அழகான கேட்கக்கூடிய, ஆறு மதுர் தேனாட்ட ஸ்வீட்டா, இன்கா ஜன்கர் மத்தலப் மதுர் ஜன்கர் சூர்தாஸ் கி வீணா ஹி ஹே. அவருடைய வீணையில் இருந்து தான் இவ்வளவு தெளிவான நல்ல ஹை சுரமான வாய்ஸ் வந்து கேட்டுச்சு அப்படின்னு. இந்த இடத்துல 8 வீணாயேன்னா அஷ்டசாப்பு கவி சொல்கிறாங்க. அஷ்டசாப் 8 கவிஞர்கள் என்ன தான் பாடியிருந்தாலும் சூர்தாஸுக்கு கம்பேராக ஒன்றும் இல்லை, அவர் தான் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.